நாம் ஏன் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஓம் சாந்தி. இப்பொழுதோ கலியுகமாக இருக்கின்றது. கலியுகத்தின் கடைசிதான் சங்கம யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சங்கம யுகத்தில் தான் குழந்தைகள் மற்றும் பரமாத்மாவின் மேலா நடக்கின்றது. மேலா என்றால் சந்திப்பு. இந்த சந்திப்பில் தந்தை நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்ன ஞானம் என்றால் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானம், மேலும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம், மேலும் ஆத்மாவின் ஞானம், ஆத்மாவின் 84 பிறவிகளின் அறிவு மற்றும் இந்த உலகின் உள்ள வரலாறு, அதாவது பூகோளத்தின் வரலாறு, மேலும் இந்த நாடகத்தில் தேவைப்படுவதற்கான அனைத்து விஷயங்களும் தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் மறுபடியும் நாடகம் ஆரம்பமாகின்றது. சத்யுகத்திலிருந்து திரேதா, துவாபர, கலியுகம் முழு சக்கரமும் திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து சுழற ஆரம்பிக்கின்றது. ஆதலால் இப்பொழுது நாம் இந்த பழைய ஞானத்தை நாம் மறந்து விட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது நாம் தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். நிறைய பேரோ இந்த ஞானத்தில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது? நாங்கள் இப்போதோ சொர்க்கத்தில் தானே இருக்கின்றோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த ஞானம் தேவையில்லை. ஞானம் இல்லை என்றால் என்ன 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 ஆயிற்று என்று அப்படி கேட்கின்றார்கள். ஆனால் நாம் தந்தையின் குழந்தைகள் தான், நமக்கு புரிகின்றது. இப்பொழுது சத்யுகம் வரப்போகின்றது. ஆகையால் சத்யுகத்தின் பாகங்களை நடிக்கும் நடிகர்களாக நாம் தான் இருக்கின்றோம். ஆகையால் அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஆகையால் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது நீங்கள் நடிகர்களாக இருக்கின்ற பொழுது சிருஷ்டியின் நாடகத்தை பற்றி அறியாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களை எப்படி நடிகர்கள் என்று சொல்ல முடியும் என்று தந்தை கேட்கின்றார். நாடகத்தில் நடிகர்கள் என்றால் நாடகம் பற்றின அறிவு குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் தான் இந்த ஆத்மாவின் ஞானம், நாடகத்தின் ஞானம், பரமாத்மாவின் ஞானத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதன் மூலமாக நாம் மாயையிலிருந்து விடுதலையாகின்றோம். மாயை என்பது 10 விகாரங்கள், 10 தலை ராவணனும் மாயாவுமாக இருக்கின்றது. மாயா நம்மை சூட்சுமமாக தீய வழியில் செலுத்துகின்றது. மேலும் ராவணனோ நம்மை துக்கமாக ஆக்குகின்றான். நாமோ இப்பொழுது அனைவரும் துக்கதாமத்தில் சீதைகளாக இருக்கின்றோம். ஆதலால் ராமர், அதாவது தந்தை பரமாத்மா தான் இப்பொழுது அனைவருக்கும் தந்தையாக இருந்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றார். ஆகையால் நமக்கு நடிகர்களாக இருக்கும் காரணத்தினால் இந்த நாடகத்தின் ஞானத்தை பற்றி, நம்மை பற்றி மற்றும் ஞானத்தை பற்றி, பரமாத்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். பிறகு நம் மூலம் அனைவரும் நன்மை அடைகின்றனர். அதாவது பிராமணர்களின் மூலம் அனைவரும் நன்மை அடைகின்றார்கள். ஆதலால் தான் தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்குகின்றார். இந்த முழு உலகத்தையுமே சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றார். அங்கே இருப்பதோ ஒரு தர்மமாக இருக்கின்றது. ஆனால்
இப்பொழுதோ பல தர்மங்கள் இருக்கின்றன. ஆகையால்தான் அந்தந்த தர்மத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. இது முஸ்லிம் தர்மம், இது கிறிஸ்துவ தர்மம், இது சீக்கிய தர்மம் என்று பெயரிட்டு வைக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருப்பதோ ஒரே தர்மமாக இருக்கின்றது. மீண்டும் சிருஷ்டியின் ஆரம்பமாகப் போகின்றது. ஆகையால் அங்கே இருப்பவர்களுக்கு நாம் இந்த ஒரு தர்மம் இருக்கின்றது, அதுதான் நாங்கள், அதாவது நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் அங்கே இருப்பது ஒரே ஒரு தர்மம்தான். மற்ற பிற தர்மங்கள் இருந்திருந்தால் நாம் மற்றவர்களை பார்த்து கம்பேர் செய்து கொண்டு நாம் இந்த தர்மத்தினை சேர்ந்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். ஆனால் அங்கே இருப்பதோ ஒரே தர்மமாக இருக்கும் காரணத்தினால் யாருக்கும் நாங்கள் இந்த தர்மம் என்று தெரியாது. ஆகையால் தந்தை இப்பொழுதுதான் வந்து அனைவருக்கும் இந்த ஞானத்தை பற்றிய புரிய வைக்க முடியும். ஏனென்றால் இப்பொழுதுதான் பல தர்மங்கள் இருக்கின்றன. அந்த அனைத்து தர்மங்களும் விநாசமாகவிருக்கின்றது. இந்த ஒரு தேவி தேவதையின் தர்மம் தான் ஸ்தாபனையாக போகின்றது. ஆகையால் தந்தையின் அறிமுகத்தை நாம் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அனைவருமே சத்தோப்பிரதானமாக ஆக வேண்டும். முடிந்த வரையில் நாம் இந்த யஜ்ஞத்துக்கு உதவ வேண்டும். உதவி செய்வதனால்தான் நாம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். சத்யுகத்தில் தேவி தேவதைகளாக மாறுகின்றோம். ஓம் சாந்தி.